அன்ஷிதா அவர்கள் விஜய் விஷால் வீட்டிற்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு மூட்டை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது. என்னடா இது மாற்றி மாற்றி இருவருமே ஒருவருக்கொருவர் ஏதாவது அனுப்பிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா பிக் பாஸ்ல இருக்கும் பொழுது அன்ஷிதாவிடம் விஜய் விஷால் சொல்லியிருப்பாரு, ஒரு நாள் அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி. குறிப்பாக நீ செய்த அந்த சம்மங்கி செஞ்சு எடுத்துட்டு வா, எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த சம்மந்தி உண்மையிலேயே என்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னப்ப அன்ஷிதா அவர்கள் ஒரு நாளைக்கு நான் சமைச்சே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் விஜய் விஷால் அன்ஷிதா இருவருமே நாங்கள் காதலிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த எங்கேயுமே சொல்லவே இல்லை. அப்போ கூட விஜய் விஷால் அவர்கள் நாங்கள் நல்ல நண்பர்கள் தான், நான் காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லைன்னு கூட சில நேரங்களில் சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் விஜய் விஷால் அவர்கள் வந்து அன்ஷிதா அவர்களுக்கு செயின் எடுத்து கொடுக்கறது, அதே போல் அவங்களுடைய மெமரிஸான சில விஷயங்களை வந்து வீடியோவாகவோ இல்லை ஃபோட்டோக்களாகவோ வந்து பென்ட்ரைவில் ஏற்றி கொடுக்குறது அப்படின்னு சில விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருந்தார். இங்கே அன்ஷிதா அவர்கள் அவங்க வீட்டுக்கு இப்போ சமைச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரமே அன்ஷிதா வீட்டிற்கு விஜய் விஷால் அவர்கள் போவார் அப்படின்ற மாதிரியாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இருவரும் காதலிக்கிறார்களா இல்லை நல்ல நண்பர்களாக இருக்க போகிறார்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருவருமே தான் வந்து காதலிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நடக்கிற விஷயங்களும் அப்படி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு புறம் இருக்க நடிகை த்ரிஷா அவர்கள் இனிமேல் வந்து நான் நடிக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதாக சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அவங்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த்ரிஷா உயிர் இருக்கிற வரைக்கும் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, என்றைக்குமே அவங்க நடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்களுடன் அரசியல் அவங்க களமிறங்க போகிறாங்க, நடிக்கிறதை நிறுத்திட்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே அவங்கள தாக்கி பேசக்கூடிய விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு. கிசுகிசுகளாகவா வெளியே வந்துட்டே இருந்தது. விஜய் அவர்களுடைய அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்குது, உறவுகள் இருக்குது அப்படின்னு தப்பு தப்பாக பேசி வந்துட்டு இருந்தாங்க. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தான் த்ரிஷா அவர்கள் தொடர்ந்து நடிப்பாங்கன்னு அவங்களுடைய அம்மா சமீபத்தில் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த விஷயம் ரொம்பவே வெள்ளாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.